நீ நான் காதல் சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ. இந்த ப்ரோமோ வந்து இப்ப நடக்க போறது இல்லைங்க. அப்கமிங்ல ஒரு வாரத்துக்கு மேலயும் ஆகலாம், 2 வாரம் கூட ஆகலாம். இந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுவுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கல்யாணம் நடந்து முடியலைங்க. இப்ப நம்ம மதுவுக்கு சில உண்மைகள்லாம் தெரிய வருது ஒருத்தர் மூலியமா. இதனால இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு மது முடிவு பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த முரளியும் எப்படியோ முரளியும் சுந்தரியும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறது? அவங்களோட பிளான் வந்து பாத்தீங்கன்னா, ராகவும் அபியும் சேர்ந்து வாழக்கூடாது. ராகவுக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறது தானே. இப்ப இங்க மது பின்வாங்கினதுனால மதுவை போயிட்டு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிடுறாங்க. அதே டைம்ல வந்து மது இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லாவண்யாவை முகத்தை மூடிக்கிட்டு, அதாவது சேலையால முக்காடு போட்டுக்கிட்டு முகமே தெரியாத மாதிரி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மணமேடையில உட்கார வச்சிடுறாங்க. ராகவுக்கும் லாவண்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சுந்தரியும் முரளியும் பிளான் போட்டிருக்காங்க. இந்த நேரத்துல அபி அந்தாண்ட போகும்பொழுது மதுவை அடைச்சு வச்சிருக்கிறத பாத்துறாங்க. மது தான் தட்டி கூப்பிடுறாங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ராகவ் லாவண்யா கழுத்துல தாலி கட்ட போறாரு. இந்த பக்கம் மதுவை காப்பாத்தி நம்ம அபியும் மதுவும் கத்திக்கிட்டே வராங்க. இததான் ப்ரோமோவுல காமிச்சிருக்கிறாங்க. அப்கமிங்ல கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறது தெரியும். உண்மையெல்லாம் அந்த டைம்ல தான் வெளியே வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.